ஏய், எனக்கு ஒரு டீ கொடு. அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா. உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? அனாதையா? சரி வா போலாம். என்னடா டீ வேணுமா? துட்டு வச்சுக்கிறீங்களா? என்னடா ஆச்சு? ஏன்டா அழுற? பசிக்குது. लाली लाली चो चो लाली चो चो लाली. ஏன்னா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எங்க அப்பா செத்து போயிட்டாரு. எங்க அப்பா அம்மா முகத்தையே நாங்க பார்த்ததில்ல. உடைய அப்பா பழனிசாமி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல. ஏழ்மை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி வதச்சிட்டு இருந்தது. அவங்க பசி பட்டினிய போக்குறதுக்கு பெங்களூருக்கு பொழப்பு தேடி வந்தாரு. பெங்களூர் மார்க்கெட்ல ஒரு சின்ன பூக்கடை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. அப்பா அந்த மார்க்கெட்டை நடத்திட்டு இருந்தது டில்லியோட அப்பா நரசிம்மன். அவனோட கண்ட்ரோல்ல தான் மொத்த மார்க்கெட்டுமே இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நரசிம்மனுக்கும் பழனிசாமிக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டை பெரிய மோதலாயிடுச்சு. அப்ப பிறந்ததுதான் இந்த ஹுக்கும், அதாவது ஸ்பாட் வைக்கிறது. அந்த சமயத்துல பழனிசாமி நரசிம்மன் மேல ஹுக்கும் வச்சாரு. யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரு. கடைசியில பழனிசாமி தாதா ஆயிட்டாரு. அவருக்கு ஒரே பையன் சோமசேகர் அப்படிங்கிற தீனா. அவனை படிக்க வச்சு நல்லா வளர்த்து பெரிய படிப்பாளியாக்கி கடைசியில அவன் விருப்பப்படியே அவன் காதலிச்ச பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அவர் மருமக ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். பழனிசாமி அவர் வம்சத்தோட வாரிச பார்க்க போனார். வாங்க வாங்க, உங்க வம்சத்தோட மகாலட்சுமியை பாருங்க. அப்பா இப்படி நடந்திருக்கவே கூடாது. டாக்டர் வரை இனிமே என் மருமகளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும், எனக்கு ஒரு தாதா வேணும். தாதா. அன்னைக்கு பழனிசாமி பேசின பேச்சு தீனாவோட பொண்டாட்டி மேல விழுந்த முதல் அடி. நாள் போக போக தீனா டில்லி மேல ஹுக்கும் கொடுக்க தயாரானா. ஏன்னா டில்லி தீனாவுடைய அப்பா பழனிசாமி மேல ஹுக்கும் கொடுத்து சாகடிச்சிட்டான். அந்த யுத்தத்துல தீனா டில்லிய ஜெயிச்சிட்டான். ஆனா டில்லி சாகல. அப்பாவோட சாவ தீனாவால தாங்க முடியல. அவன் உடைஞ்சு போயிட்டான். அப்பா
அப்பதான் உங்க 2 பேரையும் அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் எல்லா கவலையையும் மறந்துட்டு உங்க 2 பேர் கூட சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டான். அது தீனா மனைவி சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கோபம் வெறுப்பா மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் பசங்களா வாங்க வாங்க. உங்களுக்கு நாங்க வேணுமா இல்ல அந்த பசங்க வேணுமா? எனக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கே அவங்க மேல அவ்வளவு வெறுப்பு? அந்த பசங்களுக்கு யாருமே இல்லம்மா. அவங்க ஏன் என் கூடவே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நம்மளை விட்டு அவங்களுக்கு யாரும் இல்லம்மா. எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு உங்க அப்பா மாதிரியே ஆம்பளை புள்ள வேணுங்கிற பைத்தியம் பிடிச்சிருக்கு. தினம் தினம் எங்க எல்லாரையும் மறந்துட்டு அவங்களோடய நீங்க காலத்தை கழிச்சிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் கூட நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவங்கள நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் நீங்க மறந்துட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. நீங்க எப்ப அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே நம்பிக்கை செத்து போச்சு. சாரதா, அவசரப்படாதம்மா. நீங்க பேசாம இருங்கப்பா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா அந்த பசங்க இருக்கணும். பீட்டர், அந்த 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வா. பீட்டர், ஒரு நிமிஷம் அங்கேயே இரு. என்னடா இதெல்லாம்? புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? காதல் இல்லைனாலும் ஒன்னா வாழ்ந்துட முடியும். ஆனா நம்பிக்கை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாவ கூட முடியாது. அந்த 2 பேரையும் வெளில அனுப்புனாதான் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரும்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு வேணாம். நீ எப்ப வந்தாலும் நம்ம வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். சாரதா, அது அவங்க கல்யாண வாழ்க்கையில விழுந்த 2வது அடி. அந்த 2 அடியுமே அவங்க வாழ்க்கைய சுக்குநூறாக்கிடுச்சு. உங்க 2 பேரால தான் அவங்க பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேரவே இல்லை.